இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் படைகள் இணைந்து தாக்குதல் நடத்தி வருகின்றன. தாக்குதல் துவங்கிய முதல் நாளிலேயே ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேல் மற்றும் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்காவின் சொத்துக்களை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த மோதல் போக்கால் உலக நாடுகளுக்கு தேவையான கச்சா எண்ணெய் சப்ளை பாதிக்கப்பட்டுள்ளது. அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதை அடுத்து புதிய உச்ச தலைவராக கமேனியின் மகன் முஜ்தபா கமேனி தேர்வு செய்யப்பட்டார். உச்ச தலைவரான பின் முஜ்தபா அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். அதில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க ராணுவ தளங்கள் உள்ள வளைகுடா நாடுகளை ஈரான் தொடர்ந்து தாக்கும் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தார். ஆனால் அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஈரானின் புதிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி காயமடைந்ததாக கூறப்படுகிறது. அவரின் தற்போதைய நிலை குறித்து அதிபர் ட்ரம்ப் பேட்டியளித்த போது முஜ்தபா பலத்த காயமடைந்துள்ளார், அவர் உயிருடன் இருக்கக்கூடும் என்று கூறியுள்ளார். இந்த சூழலில் ஈரானின் புதிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி மற்றும் புரட்சிகர காவல்படையின் இருப்பிடம் குறித்து துப்பு கொடுப்பவர்களுக்கு $10 மில்லியன் வெகுமதி, அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 92 கோடி ரூபாய் வழங்கப்படும் என அமெரிக்கா அறிவித்துள்ளது. முஜ்தபா கமேனி, அவரது அலுவலக துணைத் தலைவர், பாதுகாப்புத்துறை செயலாளர், ராணுவ ஆலோசகர், உள்துறை அமைச்சர், புலனாய்வுத்துறை அமைச்சர் உள்ளிட்டோர் குறித்தும் துப்பு கொடுக்கலாம். இவர்கள் உலகம் முழுவதும் பயங்கரவாத நடவடிக்கைகளை திட்டமிட்டு நடத்தும் புரட்சிகர காவல்படையை வழிநடத்தும் முக்கிய தலைவர்கள். எனவே இவர்களின் இருப்பிடம் குறித்து தகவல் கொடுப்பவர்களுக்கு பணப்பரிசு மட்டுமின்றி அவர்கள் பாதுகாப்பாக இருக்கவும் வழிவகை செய்யப்படும் என அமெரிக்கா அறிவித்துள்ளது.